வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. சிவசங்கரியோட பார்வை அப்படின்ற குறு நாவலை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். போன பகுதியில சாவித்திரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கூட நடந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிஞ்சு வாழணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த நிறைவு பகுதியில பார்க்கலாம். சிவசங்கரி எழுதிய பார்வை பகுதி 2. சாவித்திரி ஜன்னல் ஓரமா நின்னுட்டு இருந்தா. மல்லிகை பூ பந்தல்ல 5-6 குருவிங்க, சிட்டுக்குருவிங்க கும்பலா உட்காந்து என்னவோ பேசிக்கிற மாதிரி கீச் கீச்சுன்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பொழுது போகாத காக்கா பச்சை மிளகாய் செடியில பழுத்து தொங்கிக்கிட்டு இருந்த மிளகா பழத்தை அழகால கவ்வி இழுத்து காலடியில வச்சு கொத்தி கொத்தி சின்ன பின்ன படுத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னாச்சு உனக்கு சாவித்திரி? பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல விளையாடுறியா? சாவித்திரி அத்தான் கேட்ட கேள்விக்கு பார்வையை திருப்பாமையே பதில் சொல்றா. இதுல விளையாடுறதுக்கு என்னத்தான் இருக்கு? யூ ஆர் ரியலி சீரியஸ்? சாவித்திரி திரும்பி அத்தானையும் பக்கத்துல நின்ன அக்காவையும் பாக்குறா. ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. நீங்க இப்படி அதிர்ந்து போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக மனசுல தீர்மானிச்சுட்டத சொல்ல பயந்தா எப்படி? ஐ எம் சாரி, உங்களுக்காக என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. இனிமே ரவி கூட வாழறதுன்றது என்னால முடியாத காரியம். பிளீஸ் புரிஞ்சுக்கங்க. வாழ முடியாதா? ஏன்? ரவி பண்ண குத்தம் என்ன? நீ இந்த முடிவுக்கு வர்றதுக்கு? உன்னை அடிச்சாரா? சோறு தண்ணி கொடுக்காம கஷ்டப்படுத்தினாரா? 4 பேர் முன்னால அவமானப்படுத்தினாரா? இல்ல வேற ஏதாவது பொம்பளை கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டாரா? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லாம அவரால என்ன புரிஞ்சுக்க முடியல, அதனால அவரோட என்னால வாழ முடியாது அப்படின்றதையே திருப்பி திருப்பி சொன்னா எப்படி? சாவித்திரி உடனே பதில் பேசாம பார்வைய திரும்பவும் தோட்டத்துல ஓட விடுறா. அந்த மிளகா பழத்தை கண்ட துண்டமா குதறிட்ட சந்தோஷத்துல கா கா அப்படின்னு கத்திக்கிட்ட காக்கா பறந்து போச்சு. இந்த அக்காவுக்கும் அத்தானுக்கும் என் மனசை எப்படி புரிய வைப்பேன்? என்னோட விருப்பு வெறுப்புகளை மதிக்காம இருக்கிறது கொடுமை இல்லையா? என் உணர்ச்சிகளுக்கு முடிவுகளுக்கு தன் மனசுல இடம் கொடுக்காம இருக்கிறது மகா வேதனை இல்லையா? இதையெல்லாம் இவங்க கிட்ட எப்படி எடுத்து சொல்றது? சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? நீங்க சொல்ற ஒண்ணு கூட இது வரைக்கும் ரவி செய்யலதான். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவர் என்னோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது என்ன ரொம்ப பாதிக்குது. அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ஒரு மனைவின்றவ வெறும் போக பொருள் மட்டுமில்ல. அவளை வீட்டுல இருக்கிற மேஜை நாற்காலி மாதிரி நடத்தினா எப்படி? அவளுக்குன்னு மனசு இல்லையா? நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிற திறமை இல்லையா? அவ சரி சரி, நீ சொல்றதையெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ரவி அப்படி நடந்துக்கலையே சாவித்ரி. அவர் உன்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிற மாதிரி தானே எங்களுக்கு தோணுது. வேலை பாக்குற, இஷ்டப்பட்ட இடங்களுக்கு போற வர்ற, பணம் காசு கஷ்டம் இல்ல, அந்தஸ்தா இருக்க. சாவித்ரி சாவித்ரின்னு உன்னை சுத்தி சுத்தி வராரு. அப்புறம் என்ன? சாவித்ரி இப்படியும் அப்படியும் நடந்தா. கைகளை சேர்த்தா பிரிச்சா, நெத்திய தேய்ச்சிக்கிட்டு யோசிக்கிற பாவனையில நின்னா. அப்புறம் பேசினா. உங்களுக்கு எப்படி விளக்கி சொல்றதுன்னு எனக்கு புரியல. வேலைக்கு போக சம்மதிச்சிருக்காருன்னு சொன்னீங்க இல்ல, அவருக்கு அதுவே இஷ்டம் இல்ல. நான் தான் சண்டை போட்டுக்கிட்டு போறேன். வேலைன்னு இல்ல, எல்லா விஷயத்திலையும் எனக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லயும் அவர் அனுமதிக்காக நான் கெஞ்ச வேண்டியிருக்கு. ரவி என் புருஷன்தான். சரி, அதுக்காக என்ன புடவை கட்டுறது, என்ன சமையல் சமைக்கிறது, எங்க வெளியில போறதுன்றதெல்லாம் கூட எனக்கும் சேர்த்து அவரே முடிவு பண்ணணுமா? எனக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணாமா? எல்லாத்துலயும் அவர் தலையிடுறது எனக்கு அடியோட பிடிக்கல. இது வரைக்கும் சும்மா இருந்த அக்கா இப்போ சின்ன குரல்ல பேசுறா. இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா சாவித்ரி? உங்க அத்தான் கூட இதை கட்டு அதை கட்டாத, இன்னைக்கு கார குழம்பு வை, சாம்பார் வேணும் அப்படின்னு தினமும் சொல்றாரு. இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற விஷயம் தானே. சுதந்திரம் அது இதுன்னு எதையோ நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய வீணா ஏமா குழப்பிக்கிற? அத்தான் சொன்னா உங்களுக்கு பிடிக்குது, அதனால வம்பே இல்ல. எனக்கு பிடிக்கலையே. நீங்க அடங்கி போற ரகம், அடங்குறீங்க. உங்களுக்குன்னு தனித்தன்மை தனியான உணர்ச்சிங்க எதுவும் தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. இந்த மாதிரி அடிமை வாழ்வு எனக்கு பிடிக்கலக்கா. புருஷன் மனசரிஞ்சு இதமா நடக்கிறதா அடிமை வாழ்வு? எஸ், நிச்சயமா அசிங்கமான அடிமை வாழ்க்கைதான். அவர் வான்னா வரணும், போனா போகணும், டிராமா போகலாம்னா போகணும், எழுந்துருன்னா எழுந்திருக்கணும். தலைவலின்னு படுத்திருக்கிறது கூட புரியாம வெளியில வா, ட்ரெஸ் பண்ணிக்கன்னு தொந்தரவு பண்றதும், 10 நாள் கூட பிரிஞ்சு நிம்மதியா இருக்க முடியாம உடனே வந்துடுறதும், இல்ல கண்டிப்பா என்னால முடியாது.
நான் ஆம்பளை, என்ன வேணும்னாலும் சொல்வேன்ற நினைப்போட அதிகாரம் பண்ற புருஷன் எனக்கு நிச்சயம் வேணாம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீ இப்படி பெருசு பண்றது நல்லா இல்ல சாவித்ரி. 10 மாசம் கூட ஆவல உங்க கல்யாணம் ஆகி, அதுக்குள்ள இந்த தீர்மானத்துக்கு நீ வரலாமா? நாங்கெல்லாம் 20 வருஷமா விட்டு கொடுத்துக்கிட்டு நாளையும் அனுசரிச்சுக்கிட்டு வாழலையா? மாப்பிள்ளை நல்லவருமா, அவரை நீ முதல்ல புரிஞ்சுக்க. வேணா அத்தானை விட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லி பார்க்கலாமா? யோசிக்காம ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாளைக்கு வீணா வேதனைப்படுறதால யாருக்கு என்ன லாபம்? சாவித்ரி சலிப்போட அக்காவை பாக்குறா. சாரிக்கா, நீங்க அனுசரிச்சுக்கிட்டு வாழறீங்கன்னா நானும் அப்படியே வாழணும்ன்ற அவசியம் இல்ல. 10 மாசத்துல ரவியோட குணம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவருக்கு தன் சுகம் தன் இஷ்டம் தான் பெருசு. மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்கிற டைப் அவர் இல்ல. எடுத்த முடிவை இனி யாருக்காகவும் மாத்த நான் தயாரா இல்ல. அடுத்து வந்த நாட்கள்ல எத்தனையோ எடுத்து சொல்லியும் எத்தனையோ கெஞ்சியும் முருங்கை மரத்து வேதாளமா சாவித்திரி இறங்க மறுத்த பின்னாலையும் அக்காவுக்கு சீன் ஆயிருச்சு. இனிமே இவகிட்ட தொண்டை தண்ணி வத்த பேசி பிரயோஜனம் இல்லைங்க. நான் சொல்றத காதுலயே வாங்காதவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? அப்பா அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. அத்தானும் அக்காவும் மனசொடைஞ்சு போயிடுவாங்களே. தாறுமாறா நடந்துக்கிட்டா அவங்க பேர் சந்தி சிரிக்குமே. நாளைக்கு அவங்க பசங்களுக்கு நல்ல இடம் வாய்க்கிறது தட்டி போக நம்ம நடத்த காரணம் ஆயிடுமேன்னு ஏதாச்சும் பதவி இருந்தா இவ இப்படி பேசுவாளா? சம்பாதிக்கிறோம்ன்ற திமிர் பிடிச்ச கழுத. அக்கா தன்னோட நிலைமை புரியாம பேசுறதா நினைச்ச சாவித்திரிக்கு இப்ப ரோஷம் பொத்துக்கிட்டு வந்தது. உங்க பொண்ணுங்க வாழ்க்கை என்னால கெட வேணாம்க்கா. நான் உங்க கூட இருந்தா தானே வம்பு. வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் தனியா ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். தங்கச்சி செத்துட்டான்னு நீ எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. என் மனசு வேதனை உங்களுக்கு புரியாதப்ப இனிமே நான் இங்க இருந்தா என்ன, என்ன செஞ்சா என்ன? சாவித்திரியோட பிடிவாதமான இந்த முடிவால ரொம்பவும் அடிபட்டு போனது ரவிதான். நிஜமாவா? சாவித்திரியா வாழ விருப்பமில்லை அப்படின்றாளா? ஏன்? 4 தரம் மனைவியை சந்திச்சு கெஞ்சினான், மன்னிப்பு கேட்டான், தன்னை மாத்திக்கிறதா உறுதி கொடுத்தான். சாவித்திரி அசைஞ்சு கூட கொடுக்கல. சாரி ரவி, உங்களோட வாழ்ந்த இந்த 10 மாசத்துல எனக்கு எல்லாமே கசந்து போச்சு. எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி உங்க விருப்பப்படி எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு அழுத்து போச்சு. நீங்க மாற மாட்டீங்க. உங்களால என் வாழ்க்கையில குறுக்கிடாம இருக்க முடியாது. நாம பிரியறதுதான் நல்லது. பிடிவாதம் பண்ணாத சாவித்ரி, எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ ப்ளீஸ். சாவித்ரி அலட்சியமா சிரிச்சா. விவாகரத்துன்னு பேச்சை எடுத்தா அக்கா தாங்க மாட்டாங்கறதால விவாகரத்து வேணும்னு நான் கேட்க போறதில்ல. ஆனா ஒரு பொண்ணோட துணை இல்லாம உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கேன். இந்தாங்க, let us part as friends. எதையும் காதுல வாங்காம கண்ணை கட்டி விட்ட குதிரையா சாவித்ரி பிடிவாதம் பண்ண கடைசியில ரவிக்கு கோபம் வந்தது. ஆல்ரைட், உன் வாழ்க்கையில இருந்து நான் விலகிக்கிறேன். ஆனா உன் செய்கைக்கு நீ நிச்சயம் வருந்தத்தான் போற. தட்டி கொடுத்து தடவி கொடுத்தா உன் காலடி நாய்க்குட்டியா நான் இருந்திருப்பேன். அது உனக்கு புரியல. உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற. ஐ எம் சாரி ஃபார் யூ, ரியலி சாரி. கண் கலங்க உதடுகள் துடிக்க ரவி புறப்பட்டு போனதும் உடனடியா மேலதிகாரிகள் கிட்ட தன் நிலைமையை எடுத்து சொல்லி பெங்களூரு பிரான்ச்சுக்கு சாவித்திரி வேலையை மாத்திக்கிட்டா. 3 வருஷங்க கழிச்சு திருச்சிக்கு வந்தா. இப்போ சென்னை. 5 வருஷங்களா அவள் வாழ்றது தனிக்காட்டு ராணி வாழ்க்கை. நல்ல சம்பளம், தனி வீடு, ஆள் வசதிகள், நினைச்ச போது சாப்பிட்டு நினைச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி படிச்சு தூங்கி விழிச்சு சுதந்திரமான வாழ்க்கை தான். ஆனாலும் எப்போதாவது அக்கா அத்தான் குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, ரவி இப்போ என்ன செய்யறாரு அப்படின்ற நினைப்பு வரும்போது இங்கும் அங்குமா தனிமை உறுத்தும் போதும் இப்பவே இப்படி இருக்கே, இன்னும் வருஷங்கள் போய் உடம்பு தெம்பு குறைஞ்சி இந்த தனிமை விஸ்வரூபம் எடுத்து ஆளை ஓட ஓட விரட்டுனா என்ன செய்யறது அப்படின்ற எண்ணம் தலை காட்டும் போது சாவித்ரி தன்னையும் மீறி ஒரு சில நிமிஷமாவது பரித்தவிக்கிறது நிஜம்தான். இதுதான் சாவித்ரியோட பிளாஷ்பேக். இப்போ பிரசன்ட்டுக்கு வரலாம். இப்ப ட்ரெயின்ல காஃபி சாப்பிடுறீங்களா? படிச்சுட்டு இருந்த புக்கை விளக்கிட்டு சாவித்ரி பாக்குறா. கையில பிளாஸ்கோட எதிரில உட்கார்ந்திருந்த மாலதி மறுபடியும் அதையே கேக்குறா. வேணாம், உங்களுக்கும் குழந்தைக்கும் வச்சுக்கோங்க, தேங்க்ஸ் அப்படின்னா. நிறைய இருக்கு. கீதா காஃபி குடிக்க மாட்டா. அவ அப்பாவுக்கு பொண்ணு காஃபி குடிக்கிறது பிடிக்காது. ஓவல் போன்விட்டா தான் போட்டு கொடுக்கணும். இன்னொரு பிளாஸ்க்ல தனியா பால் வச்சிருக்க.
எழுந்த அப்புறம் கொடுத்தா போதும், நீங்க எடுத்துக்குங்க. நீட்டிய டம்ளரை சாவித்திரி வாங்கி மெதுவா குடிச்சா. சூடா காஃபி நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு கண்ட இடத்துல கண்டதை வாங்கி தின்னா பிடிக்காது. எங்க போனாலும் கையோட தண்ணி, பால், டிஃபன் எடுத்துட்டு போறது வழக்கம்தான். பதில் பேசாம காஃபியை குடிச்சு முடிச்ச சாவித்திரி எழுந்து போய் டம்ளரை கழுவி தேங்க்ஸ் அப்படின்னு மாலதி கிட்ட நீட்டும் போது கூடையில வச்சிருந்த ஃபெமினா புக்கை பாக்குறா. ஃபெமினாவா? அட, ஆங்கில புக்கெல்லாம் படிக்கும் பெண்ணா இவ? அவளோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு மாலதி ஃபெமினாவை எடுத்து சாவித்திரி கிட்ட நீட்டுறா. பாக்குறீங்களா, விமென்ஸ் லிபரேஷன் பத்தி விசேஷமா கவர் பண்ணி ஸ்பெஷல் இஷ்யூ போட்டிருக்காங்க. சாவித்திரி இப்போ நிஜமாவே ஆச்சரியப்பட்டு போனா. ஒத்த பின்னலும் காலில் மெட்டியுமா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரருக்கு இது பிடிக்காது அது பிடிக்கும் அப்படின்னு மூச்சுக்கு மூச்சு பேசினாலும் இவளுக்கு பெண்கள் சுதந்திரத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கே. அந்த ஆச்சரியத்தோடையே ஃபெமினாவை கையில வாங்கி புரட்டும் போது மண்டையில் அடிக்கிற மாதிரி இன்னொன்னு பாக்குறா. பெண் விடுதலை நம் நாட்டுக்கு தேவையா அப்படின்ற விவாத மேடையில படங்களோட கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்த பக்கத்துல மாலதியோட புகைப்படம், அதுக்கு அடியில அரை பக்கத்துக்கு அவளோட கருத்து. மை காட், இது நீங்களா? புன்சிரிப்போட மாலதி தலையசைக்கிறா. 2 மாசத்துக்கு முன்னால எழுதின கட்டுரைய இந்த இதழுக்கு பொருத்தமா இருக்கும்னு வெளியிட்டிருக்காங்க. போன வாரம் வரைக்கும் நாங்க பாம்பேல தான் இருந்தோம். டிரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸ்க்கு வந்ததும் கம்பெனி வீடு ரெடி இல்லைன்றதால ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நீ அவஸ்தைப்பட வேணாம், குழந்தையோட ஊர்ல போய் இருந்துட்டு வான்னு என் ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்தினாரு. உறவுல ஒரு கல்யாணம் வேற, அதான் வந்துட்டு போறேன். சாவித்திரிக்கு எரிச்சலா இருந்தது. கட்டுரை எழுதினது நீயா அப்படின்னா அதுக்கு விளக்கமா பதில காணோம். ஹோட்டல்ல நீ திண்டாட வேணான்னு கணவன் சொன்னானா, இவளும் வந்தாலாம். இந்த கரிசனம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன? இந்த ஆர்டிக்கிள் பத்தி சொல்லுங்க. நீங்க ஒரு எழுத்தாளரா? இங்கிலீஷ்ல எழுதுறீங்களா? எழுத்தாளர்னு பெருசா சொல்லும்படி இல்ல, அப்பப்ப சின்ன சின்னதா கட்டுரைகள் பேட்டிகள் எழுதுவேன். எல்லாம் என் ஹஸ்பண்ட் கொடுக்குற ஊக்கம்தான். போ, திரும்ப கணவன் பெருமையா? நான் எழுதுறதுல அவங்களுக்கு ஏக சந்தோஷம். எழுதுறேன்னு உட்கார்ந்துட்டா குழந்தைய பார்த்துக்கிட்டு சமையல் பண்ண வேணாம்னு தடுத்து சின்ன சத்தம் கூட எழாம என்னோட கான்சென்ட்ரேஷன் கலையாம இருக்க உதவுவாங்க. நான் எழுதினதை வரி வரியா படிச்சு பூரிச்சு போவாங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறதுக்கு நான் இன்னும் எவ்வளவோ செய்யலாம். ஹி இஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் மேன். மாலதியோட கண்ணு முகம் பரவசமா மின்றத பார்க்கும்போது சாவித்திரிக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. கணவனோட நினைப்பு இவளை உண்மையிலே பூரிக்கதான் செய்தா, இல்லாட்டி இந்த கண் பளபளப்பும் முகத்துல பிரகாசத்துக்கும் என்ன அர்த்தம்? ஓட ஓட விரட்டாம நிஜத்திலேயே இவ புருஷன் அன்பா இருக்க தெரிஞ்சவன் தானோ? தெரிஞ்சோ தெரியாமையோ பெண்கள் விடுதலைன்னா அதை ஒரு தப்பான கண்ணோட்டத்தாடையா அணுக நம்ம பழகிக்கிட்டோம். சுதந்திரம் விடுதலைன்னா என்ன? நீ இன்னைக்கு பாத்திரம் விளக்கினா நாளைக்கு நான் விளக்குறேன், நான் இன்னைக்கு துணி துவைக்கிறேன், நீ நாளைக்குன்னு புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டு வேலைய பங்கு போட்டுக்கிட்டா பெண்களுக்கு சுதந்திரம் வந்துடும்னு நினைக்கிறாங்க. இது தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. குடும்பம்ன்றது ஒரு கூட்டு சுமை. ஒருத்தர் சம்பாதிச்சா இன்னொருத்தர் மத்த பொறுப்புகளை ஏத்து திறமையா நடத்துறதுல என்ன தப்பு? நான் கூட தான் கல்யாணத்துக்கு முன்ன டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் சம்பளம் நம்ம குடும்பத்துக்கு போதும்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிறேன்னாரு எங்க வீட்டுக்கார. யோசிச்சேன். அவங்க கொண்டு வர சம்பளத்துல நான் திறமையா குடும்பம் நடத்தினா போதும்னு தோணுச்சு. வேலைய விட்டுட்டேன். இப்படி ஆரம்பத்துல நான் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டேன்னு எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். பதிலுக்கு அவங்களும் விட்டு கொடுத்து என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. விட்டு கொடுக்கறது இல்லாட்டி வாழ்க்கை ஏதுங்க? என்னை பொத்தி பொத்தி என் கணவர் வச்சுக்கிறாருன்னு எனக்கு சந்தோஷம். மனசுக்குள்ள ஒரு மேடை போட்டு தூக்கி வச்சிருக்காருன்னு பெருமை. பாருங்க, நான் அல்சர் கேஸ், அதனால ஹோட்டல்ல தங்கி வயத்தை கெடுத்துக்க கூடாதுன்னு 4 நாள் ஆனாலும் கட்டாயப்படுத்தி என் நல்லதுக்காக ஊருக்கு அனுப்பிச்சிட்டார். இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து மரியாதை கொடுத்து பதிலுக்கு அன்பு மதிப்பை வாங்கி தாம்பத்தியம் நடத்துறப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெண்கள் விடுதலைன்ற பேர்ல பல பேர் தப்பான கண்ணோட்டத்துல இதை திரிச்சு பேசி ஆர்ப்பாட்டம் பண்றது தேவையில்லாத விஷயமா தான் படுது. என்னங்க, டு யூ அக்ரி வித் மீ? நீளமா பேசி மாலதி நிறுத்தி 2 நிமிஷங்கள் போல ஆகியும் சாவித்திரி பதில் எதுவும் சொல்லல. இந்த பெண்ணையா முதல்ல அசடுன்னு நினைச்ச? இவளையா கணவனை கண்டு அலர்றா அப்படின்னு நினைச்ச? ஒவ்வொரு பிரச்சனையும் யோசிச்சு அலசி பேசுற இவளையா? இல்ல, இவள் அசடு இல்ல, புத்திசாலி. எப்படி நடந்தா பலன் கிடைக்கும்னு நினைச்சு செயல்படும் கெட்டிக்காரி.
அது சரி, இவ சொல்ற தாம்பத்தியம் எல்லாருக்கும் அமைஞ்சிடுமா? இல்ல, இவ லட்சத்தில் ஒன்னா இருக்கணும். இவ புருஷனும் இவளை போலவே சிந்திச்சு நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு செயல்படுறவனா இருக்கணும். ரயில் ஒரு குழுக்களோட நிக்க மாலதி வெளியே எட்டி பார்த்தா. செங்கல்பட்டா, பேசிட்டே வந்ததுல நேரம் போனதே தெரியல. நான் போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். கீதா எழுந்தா பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? மாலதி துண்டு சோப்போட வெளியில போய் சில நிமிஷங்களை கழுவுன முகத்தோட வந்தா. கூடையில இருந்த மேக்கப் செட்டை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டா. தலை வாரி பின்னி ஃபவுண்டேஷன் பவுடர் பூசி மை கீற்றா இட்டு மெரூன் கலர் சாந்து போட்ட பெருசா வச்சுக்கிட்டா. திரும்பி நின்னு புடவை அவிழ்த்து மீண்டும் சரியா உடுத்திட்டு தூங்கிட்டு இருந்த குழந்தைய எழுப்புறா. கீத்துமா டார்லிங், அப்பாவை பார்க்க போறோமே, எந்திரிச்சு தயாராக வேணாமா? அப்பான்னு சொன்னதும் கீதா மந்திரம் போட்ட மாதிரி எழுந்து உட்கார்ந்துருச்சு. அப்பா எங்கம்மா? இதோ வந்துருவாரு, நீ எழுந்து வா, பாத்ரூம் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தாங்க. பாலை டம்ளர்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா மகளை குடிக்க வச்சா. மக்கர் பண்ணும் போதெல்லாம் இது அப்பா வாய், குடிச்சிடுமா அப்படின்னும், பால் குடிச்சு புசு புசுன்னு இருந்தா தானே அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல டம்ளர் பாலும் உள்ளே போயிருச்சு. ஈர துணியால குழந்தையோட முகத்தை தொடச்சி தலைவாரி பவுடர் போட்டு பெட்டியில இருந்த புது ஃப்ராக்கு சாக்ஸு ஷூவை மாத்தி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே, அப்பா வருவார், கீத்துக்குட்டிய தூக்கிப்பார், 100 முத்தா கொடுப்பார், பீச்சு ஸ்னேக் பார்க்கு ஜூன்னு அழைச்சிட்டு போவார். கதை தான். தாம்பரம் தாண்டி சைதாப்பேட்டை வர்றதுக்குள்ள கீத்து ரெடியாகி ஜன்னல் கிட்ட நின்னு டேடி எங்கம்மா அப்படின்னு கேட்டுச்சு. சுத்தமா சிங்காரமா அழகா அம்மாவும் பொண்ணும் வாயெல்லாம் சிரிப்பா கண்ணெல்லாம் கனவா நிக்கிறத பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருந்த சாவித்திரிக்கு அடி வயிற்றுல என்னவோ சங்கடமா இருந்தது. திடீர்னு தன் புடவை ரொம்ப கசங்கி தலை கலைஞ்சி முகத்துல எண்ணெய் வடிகிற மாதிரி தோண அந்த நினைப்ப மாத்திக்க வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சா. எழுந்து நின்னு மறுபடியும் புடவை சரி செஞ்ச மாலதி வெக்கத்தோட, நானும் கீத்துவும் எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணும்ன்றது என் ஹஸ்பண்ட் விருப்பம். நானும் அவர் கட்சி தான். ஆபீஸ்ல வேலை பண்ணி களைச்சி போய் ஹஸ்பண்ட் வர்றப்ப நல்லா முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷா இருந்தா அதுவே அவங்களுக்கு டானிக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டதுக்கான விளக்கத்தை காதுல விழாதது மாதிரி சாவித்திரி தலையை திருப்பவே இல்லை. எக்மோர் வந்துருச்சு. ரயில் வேகம் குறைஞ்சு மெதுவா பிளாட்பாரத்துல நுழைய மகளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து, அப்பா எங்கன்னு பாக்கலாமா அப்படின்னு மாலதி பார்வைய அலைய விட்டா. அதோ அதோ அங்க பாரு, கிரே ஷர்ட் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டேடி கையாட்டு, பாத்துட்டார். மாலதி வர்ணிச்சு சொன்ன அந்த ஆளை ஒரு ஆர்வத்தின் காரணமா சாவித்திரியும் ஒத்து பாக்குறா. கிரே ஷர்ட் கூலிங் கிளாஸ் மனைவி குழந்தைய பார்த்துட்ட குஷியில வேகமா கையாட்டி பெருசா சிரிச்சு தாண்டி போன பெட்டியை நோக்கி அகலமா காலை வச்சு வர்றது யாரு? கடவுளே, ரவி! மாலதியோட புருஷன் ரவியா? நான் வேண்டாம்னு உதறிட்டு வந்த ரவியா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிற இயல்பு இல்ல, விட்டு கொடுக்கும் குணமும் இல்ல, நான் உங்களுக்கு அடிமை இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு வந்த ரவியா? என் ஹஸ்பண்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் டைப் அப்படின்றாலே இவரையா? என்னையும் குழந்தையும் கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறாரு, மனசுல மேடை போட்டு ஆராதிக்கிறாருனாலே இவரையா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறாருனாலே இவரையா? ரவிக்குள்ள இத்தனை நல்ல குணங்களா? எப்படி எப்படி இதுல ஒண்ணு கூட என் மனசுல பதியாம போயிருச்சு. கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி நீ பிடிவாதம் பண்ற. முதல்ல பொம்பளைங்க ஒரு விஷயத்துக்கு விட்டு கொடுத்தா அப்புறம் ஆம்பளைங்க தானா 10 சமாச்சாரங்களை விட்டு கொடுப்பாங்கன்னு அக்காவும் தட்டி கொடுத்து தடவி கொடுத்தா நாய்க்குட்டி மாதிரி உன்னையே சுத்தி வருவேன்றது உனக்கு ஏன் புரியல அப்படின்னு ரவியும் அன்னைக்கு கேட்ட கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ள எட்டி பார்த்தது. கடவுளே கடவுளே, நான் முள்ள பார்த்தேன், மாலதி ரோஜாவை பாக்குறாளா? நீட்டின கையோட கரடு முரடான நகங்களோட நான் போராடினதை தவிர்த்து வழவழப்பான உள்ளங்கையை எடுத்து கன்னத்துல அழுத்திக்கிட்டாளா இந்த மாலதி? சட்டுன்னு சாவித்திரியோட கால்கள் வெளவெளத்து போயிருச்சு. கண்கள் குளமாயிருச்சு. இந்த முகத்தையும் பார்வையையும் கண்ணீரையும் உடைந்து போன சாவித்திரியையும் ரவி பார்க்க கூடாது அப்படின்ற பரிதவிப்போட அவசரமா சாவித்திரி எழுந்து நின்னப்போ தலை மேல் பெர்த்தின் விளிம்புல நங்குன்னு இடிச்சுக்க தாங்க முடியாத வலி அவளுக்குள்ள முற்றும். இந்த கதைய சிவசங்கரி அவர்கள் 1981 எழுதியிருக்காங்க. குறைகளை மட்டுமே பார்த்து அதனால சாவித்திரி தவறவிட்ட வாழ்க்கைய நிறைகளை மட்டுமே பார்த்து சாவித்திரி தவறவிட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாலதி. இவங்க 2 பேரோட பார்வையும் வேறு வேறா இருந்துச்சு.
அதனாலதான் இந்த கதைக்கு பார்வை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் விளாக்ஸ். விடிஎல். நன்றி, வணக்கம்.